இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அநேகருக்கு கிறிஸ்துவை பிடிக்கும், கிறிஸ்துவ வாழ்க்கையை பிடிக்காது. ஏனென்றால் அதில் உள்ள உபதேசங்கள், போதனைகள் ரொம்ப கடினம். அதை கடைப்பிடிப்பது அதிக சிரமம். அனுபவிக்க வேண்டிய காலத்தில் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டு எண்ணத்தை அடைய போகிறோம் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் இப்படி சொல்லுவார்கள். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய தோட்டத்தின் விருட்சங்கள் வைக்கப்படுவதன் காரணமே அதனுடைய கனியை அல்லது பலனை காண வேண்டும் என்பதற்காகவே. தோட்டக்காரருக்கு நாம் கனி கொடுக்காத மரமாக இருந்தால் எப்படி இருக்கும்? நம்முடைய பிள்ளைகளை கூட நாம் வளர்த்து வார்வமாக்கியதும் குடும்பத்திற்கு பயனில்லாமல் போனால் தண்டம் என்றே கூறுகிறோம். தேவன் மனுக்குலத்தை படைத்ததன் காரணமே கனி கொடுக்கும் வாழ்க்கையை வாழ்வதற்கே. கனி கொடுப்பது என்றால் அழிவுக்கு நேராய் போகிற, கெட்டு சீரழிகிற, சீர்கெட்டு போன, மாயையான காரியங்களில் மதிமயங்கிய, அடிமைதனங்கள் சங்கிலிகளுக்குள் சிக்கி தவிக்கிறவர்களை மீட்டெடுத்து சீர்பொருந்த செய்து தேவ பயத்தோடு வாழும்படி இருளான வாழ்க்கையிலிருந்து ஒளியான வாழ்க்கைக்கு அவர்களை கொண்டு வருவது தான் கனி கொடுக்கும் வாழ்க்கை. சாத்தானின் ஆளுகையிலிருந்து அன்பான தேவனுடைய ஆளுகைக்கு கொண்டு வருவதும் கனி கொடுக்கிற வாழ்க்கை. நாம் தேவ சமூகத்து அப்பங்களாய் பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படி நம்ம கடந்து வந்தால்தான் அவர் நம்மை அங்கீகரிப்பார். தேவ சமூகத்து அப்பங்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிற்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமாகி விடுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நாம் மறுரூபம் ஆக்கப்படுகிறோம் என்பதன் அடையாளம். இந்த அப்பமாய் தேவ சமூகத்திற்கு வர நாம் முதலில் வேறு பிரிக்கப்பட வேண்டும். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தாலே ஒழிய அது அநேக கனி கொடுக்க முடியாது. ஒரு தானியம் செத்து அது பயிராகி அதிக கனிகளை கொடுக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது எப்படியாகிலும் மீண்டும் வயலில் கோதுமையாய் வந்து விழும். இவற்றினுடைய பிறப்பு, வளர்ப்பு, இறப்பு எல்லாமே அந்த வயலில் தான். வயலிலேயே அது இருந்தால் அப்பமாக முடியாது. ஆக கோதுமை முதிர்ந்ததும் அறுவடை செய்யப்பட வேண்டும். அது வளர்ந்த இடத்திலிருந்து பிரிக்கப்பட வேண்டும். மேலும் அதை பதரை விட்டு பிரித்தெடுக்க வேண்டும். அப்படிதான் ஆபிரகாம் என்ற பரிசுத்தவானின் சரித்திரத்தை பார்த்தால் அவர் ஊரை விட்டு, இனத்தை விட்டு, ஜனத்தை விட்டு தேவன் பிரித்தெடுக்கிறார். பின்னர் அதன் மேல் உள்ள தோல், அதாவது உமி நீக்கப்பட வேண்டும். அது சுயத்தை ஒழிப்பதை, பெருமை, மேட்டுமை, ஆணவம், அகங்காரம், பிடிவாதம் என்ற வெளியான போலியான அலங்கார சோபங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது. அதற்காக அது சூரிய ஒளியில் உஷ்ணத்தில் நன்றாக உலர வைக்கப்படும். பின்பு அவற்றை அவித்து, அதாவது வேக வைப்பார்கள். அதை உலர வைத்து பின் மிஷினில் கொடுத்து அரைக்க வேண்டும். அது கிறிஸ்துவுக்காக நாம் வாழும் வாழ்வில் வரும் பாடுகள், சோதனைகள், வேதனைகள், உபத்திரவங்களை சகித்து ஜெயம் எடுப்பதை, அதாவது சீர்பொருந்தும் சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழ்வதை அது வெளிப்படுத்துகிறது. இவற்றின் மாவை பிசையும் போதுதான் அப்பம் செய்வதற்கான பக்குவம் அடைகிறது. அதில் அப்பம் சுட முடியும். பின் இருபுறமும் அக்கினியில் சுடப்பட வேண்டும். அப்பொழுது தான் அப்பமாய் பரிசுத்த ஸ்தலத்தில் தேவ சமூகத்து மேசையில் அடுக்கி வைக்கப்படுவோம். திருப்பி போடப்படாத அப்பமாய், அதாவது சரியாக வேகாத, பக்குவமடையாத கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிப்பட்ட திருப்பி போடப்படாத அப்பமாய் இருக்கிறது. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எப்ராயிம் இப்படிதான் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மிலும் அநேக எப்ராயிம்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். கிறிஸ்துவ ஜீவியம் தேவனுடைய பார்வையிலும் மனிதனுடைய பார்வையிலும் உண்மையும் உத்தமமாய் காணப்பட வேண்டும். இயேசு கூட பார்த்தீர்களானால் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் கீழ்ப்படிதலிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52 காணலாம். இதுவே தேவனுக்கு பிரியமான
பிரதிஷ்டையான ஜீவியமாய் காணப்படுகிறது. மனுஷனை தேவன் வீணாய் படைக்கலை. எந்த மனுஷனுமே சாகாமல் உயிரோடு இருக்கப் போவதும் இல்லை. நம்மை பாதாள வல்லடிக்கு விடுவிப்பவர் யார்? சற்றே சிந்தித்து பாருங்கள். ஆகவே நாம் உயிரோடு இருக்கும் காலம் வரை நம்மை படைத்த தேவனுக்கு பயனுள்ளவர்களாய் கோதுமை மணிகளாய் வளர்ந்து பிரித்தெடுக்கப்பட்டு எல்லா பாடுகள் சோதனைகளுக்கும் நம்மை விட்டு கொடுத்து அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அப்பங்களாய் போய் சேருவோம் என்ற நல்ல தீர்மானத்தை இன்றைக்கு நாம் எடுப்போம். என்னோடு கூட சேர்ந்து அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்கள். அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் கையில் பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் பயன்பட உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அப்பங்களாய் நாங்கள் மாற பரலோகத்தை சுதந்தரிக்க மாயையான காரியங்களை விட்டு பிரிந்து வஞ்சிக்கிற காரியங்களுக்கு வழித்தப்பி உமக்காக எங்களை விட்டு கொடுத்து உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. எங்கள் மேல் ஒட்டி உள்ள தேவையில்லாத சுவாபங்களை எல்லாம் நீக்கி உமக்கு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நிச்சயமாய் இந்த செய்தி உங்களை தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாற்றும் என்று நம்புகிறோம். ஆகவே இதை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.